சாது மகாநாமர் என்பவர் கபிலவஸ்து என்ற ஊரில் பிறந்தவர். அவர் பகவான் மகாவீரரை குருவாக கொண்டவர். தூய உள்ளமும் நல்ல ஒழுக்கமும் பிறவியிலேயே அவருக்கு இயல்பாக அமைந்து இருந்தன. அவர் பகவான் மகாவீரரின் சீடராக பணிபுரிந்த போது மகாவீரர் உபதேசித்த ஒரு வாக்கியம் தியாகத்தை மிஞ்சிய சுகம் இல்லை என்பது ஆகும். இந்த வாக்கியம் சாது மகாநாமரின் உள்ளத்தில் ஆழ பதிந்துவிட்டது. பின் ஒரு காலத்தில் அவரிடம் கல்வி கற்ற மாணவனான விடூபன் என்பவன் சீராவஸ்தி என்ற நகருக்கு அரசனானான். அதன் பிறகு அவன் பெரும் படையோடு கபிலவஸ்துவை முற்றுகையிட்டு போர் புரிந்தான். அந்த போரில் அவன் வெற்றியும் பெற்றான். இரக்கம் என்பதையே அறியாத அரசன் விடூபன் கபிலவஸ்து நகரில் இருந்த அப்பாவி மக்களையெல்லாம் கொன்று குவிக்கத் தொடங்கினான். அப்போது அங்கு வருகை தந்த மகாநாமர் இதை கேள்விப்பட்டு தன்னிடம் கல்வி கற்ற ஒரு மாணவன் இத்தகைய கொடூர குணமுடையவனாக இருக்கிறானே என்று எண்ணி கலங்கினார். பின் அவர் இந்த செயலை தடுத்தே ஆக வேண்டும் என்று உறுதியோடு அவனை காண சென்றார். தான் ஒரு அரசன் என்ற கர்வம் விடூபனுக்கு இருந்த போதிலும் தனக்கு குருவாக இருந்ததால் மகாநாமரை அவன் வரவேற்க வேண்டியதாயிற்று. விடூபனுக்கு வணக்கம் கூறிய மகாநாமர், அரசே, நீ என்னிடம் கல்வி கற்ற போது நீ எனக்கு குருதட்சணை கொடுக்க முன்வந்தாய். நான் அதை எனக்கு தேவைப்படும் போது பெற்றுக்கொள்வதாக கூறியிருந்தேன். இன்று நான் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளவே நான் உன்னிடம் வந்துள்ளேன் என்றார். மகாநாமர் இவ்வாறு கூறியதை கேட்டு சற்று தயங்கிய விடூபன் சரி, கேளுங்கள் என்று தலையசைத்தான். உடனே மகாநாமர் அவனிடம் கேட்டார், இங்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது உடனே நிறுத்தப்பட வேண்டும் என்பதே நான் உன்னிடம் கேட்கும் குருதட்சணை என்றார் மகாநாமர். அதை கேட்டு குள்ள நரியைப் போல் சில கணங்கள் யோசித்த விடூபன், குருதேவா, இந்த குருதட்சணையை நான் ஒரு நிபந்தனையோடு தங்களுக்கு தர விரும்புகின்றேன். அரசன் என்ற முறையில் நான் என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்றியாக வேண்டும். என்னிடம் தோல்வி அடைந்த இந்த நாட்டின் மக்கள் நாளை படை வீரர்களாக உருவாகலாம். அவர்கள் என் நாட்டின் மீதும் போர் தொடுக்கலாம் அல்லவா? ஆனால் என் குரு என்பதால் தங்களின் தட்சணையையும் நான் மறுக்க விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு நீர் நிறைந்த குளத்தில் மூழ்கி மேலே வரும் கால அளவு வரை நான் இவர்களை கொல்லும் செயலை நிறுத்தி வைக்கிறேன். அது உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டான். விடூபனின் கொடூரமான இந்த நிபந்தனைக்கு சற்றும் தயங்காமல் சரி என்று தலையசைத்த மகாநாமர் அப்படியே ஆதட்டும் என்றார். பின் உடனே அந்த நகரத்தில் மக்கள் கொலை செய்வது நிறுத்தப்பட்டது. அதன் பின் மகாநாமர் அந்த நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு ஆழமான குளத்தில் அரசன் விடூபன் கண்முன்பே குதித்து அதில் மூழ்கி போனார். இதை அறிந்த அந்த நகரத்து மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதையும் மறந்து பதைபதைத்தனர். நீரில் மூழ்கிய அந்த ஞானியை காண மக்கள் அனைவரும் அங்கு கூடினார்கள். அங்கு அரசனும் மற்றவர்களும் நீரில் மூழ்கிய மகாநாமர் வெளியே வருவதை எதிர்பார்த்து காத்து இருந்தனர். ஆனால் நேரம் சென்று கொண்டே இருந்ததே தவிர மகாநாமர் நீரில் இருந்து மேலே வரவே இல்லை. நீண்ட நேரம் காத்திருந்த அரசன் விடூபன் சலிப்பும் சினமும் அடைந்தான். உடனே தன் படை வீரர்களை அந்த குளத்தில் இறங்கி மகாநாமரை தேட கட்டளையிட்டான். ஆனால் தன் இடுப்பில் தள்ளை கட்டிக்கொண்டு நீரில் மூழ்கி இறந்துவிட்ட மகாநாமரின் உடலைத்தான் அரசன் விடூபனின் படை வீரர்கள் நீரில் இருந்து மேலே கொண்டு வந்தார்கள். அதை கண்ட அரசன் விடூபன் திடுக்கிட்டான். மக்களை தாக்கும் பொருட்டு தன்னுடைய உயிரை துச்சமென கருதிய அந்த குருநாதரின் புன்னகை புரியும் ஒளி நிறைந்த முகத்தை உற்று நோக்கினான் அரசன் விடூபன். மகாநாமரின் உடலை கண்ட மக்கள் கூக்குரலிட்டனர், கதறி துடித்தனர். குருவையே கொன்றுவிட்ட மகா பாவி என விடூபனை மக்கள் சாடினார்கள். அரசன் விடூபன் தலை குனிந்தவாறு தன் கொடிய செயலுக்கு வருந்தி அந்த இடத்தை விட்டு அகன்றான்.
தியாகத்தை மிஞ்சிய சுகம் ஏது என செயலி செய்து காட்டிய மகா நாமரை நாம் நினைவில் கொண்டு அவரின் வழியில் நடப்போம். தியாகத்தை மிஞ்சிய சுகம் ஏதும் இல்லை. அதுவே இந்த கதை நமக்கு சொல்லும் பாடமாகும்.